ஒவ்வொரு பேரண்ட்டும் குழந்தைய கேர் பண்ணி பெத்தெடுக்கிறாங்க. அத அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி பேபிய அவங்க சூஸ் பண்ணி அவார்டு கொடுக்க போறாங்க. ஸ்மைலி பேபியா? இட்ஸ் ஸ்மைலி பேபி கான்டெஸ்ட் பூமி. எந்த குழந்தை புன்சிரிப்போட இருக்கு, அவங்க பேரண்ட்ஸ் கூட அட்டாச்சா இருக்குன்னு டாக்டர்ஸ் அண்ட் அவங்க க்ரூ குழந்தையோட மென்டல் ஹெல்த், வெயிட் இது எல்லாத்தையும் பார்த்து பிசிக்கல் ஹெல்த்தையும் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. நல்ல பேரண்ட் தானே சொசைட்டிக்கு நல்ல குடிமக்களை தர முடியும். அதான் இதோட நோக்கம். என்ன அதிசயமா இருக்கு, நீ நல்ல விஷயம்லாம் பேசுற. ஆனா நான் என் பையனை இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். பூமி, நீ அந்த பையனை கலந்துக்க வை, இல்ல கலந்துக்க விடாம பண்ணு. ஐ டோன்ட் கேர். முத்தழக எனக்கு ஒரு மேட்டர் இல்ல, அவங்க குழந்தை எனக்கு எதுவுமே இல்ல. அது ஏன் குழந்தை? என்கிட்ட இருக்கிற பெண் குழந்தை தான் உன் குழந்தை பேபி. நான் பேச வந்தது பெண் குழந்தைய ஸ்மைலி பேபி கான்டெஸ்ட்ல கூட்டிட்டு போற விஷயத்த பத்தி. நீயும் வர, அப்பாவா நீயும், அம்மாவா நானும் குழந்தைய போட்டிக்கு கூட்டிட்டு போறோம். யூ காட் இட்? நோ, நான்லாம் வர மாட்டேன். வேணும்னா நான் என் பையனை கூட்டிட்டு முத்தழகோட போயிட்டு வரேன். ஓகேவா? சொல்லுங்க டாக்டர். இப்பதான் அஞ்சலி உங்க கான்டெஸ்ட் பத்தி சொன்னாங்க. குட். 2 குழந்தைகளும் கான்சர்ட்டுக்கு வரணும் பூமி. அவாய்ட் பண்ணிடாதீங்க. டாக்டர், யூ நோ மை பொசிஷன். வேணாம் டாக்டர். கம் ஆன் பூமி. முத்தழகு பையன் நியாயமா இங்க பிறந்திருக்க வேண்டியது. ஏதோ டைம் வேற ஹாஸ்பிடல்ல டெலிவரி பண்ணிட்டாங்க. இனியாவது நம்ம ஹாஸ்பிடல் பேபியா இங்க அழைச்சிட்டு வாங்க. நீங்களும் முத்தழகும் அந்த குழந்தையோட எவ்வளவு அட்டாச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க வந்தா அந்த குழந்தையும் நீங்களும் எவ்வளவு க்ளோஸ்டுன்னு ஊருக்கே புரிய வைக்கலாம். உங்களை ஊருக்கு நல்ல ஃபாதரா, பேரண்டா வெளிச்சம் போட்டு இப்ப காட்ட வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. ஐ நோ யூ கைஸ். நாளைக்கு கண்டிப்பா வரீங்க. அஞ்சலியும் குழந்தையும் வரட்டும். எங்களுக்கு இங்க ப்ரோமோட் பண்றதுக்கு குழந்தைங்க அவசியம். அண்ட் பேச்சி அம்மாவும் கூட சில ஜட்ஜஸும் தான் அவார்ட் தர போறாங்க. சோ நோ டென்ஷன். வரீங்க தானே? வரீங்க. தட்ஸ் ஆல்.